ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன வீடியோன்னு தானே பார்க்குறீங்க. நிறைய நம்ம வந்து சாயில் மிக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்கள் தோட்டம் இவ்வளோ செழுமையாக இருக்கிறதுக்கும் இந்த அளவு அறுவடை எடுக்கிறதுக்கும் என்ன காரணம், என்ன சாயில் மிக்ஸ் போடுறீங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஆனாலும் சரி, இப்போ புதுசாக நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலி இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக கேட்டதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதை உங்களுக்கு அப்படியே வீடியோவாக கொடுத்துடலாம், லாங் வீடியோவாக அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு வேலையாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா 5 கிலோவுக்கு தேங்காய் நார் கழிவு வாங்கியிருக்கேங்க. எப்போவுமே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 5 கிலோ வாங்குவேங்க. 5 கிலோ வந்து 120 ரூபான்னு சொல்லி திருநெல்வேலியில் நாங்கள் வாங்குகிறோம். உங்களுக்கு என்ன ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், ஊறினோடனே இந்த மாதிரி உதிர்ந்துடும். அதுக்கப்புறமா இதை பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்குவேன். இப்படித்தான் நான் 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து இதை வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நான் என்னோடய தோட்டம் இந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. ஸோ என்னோடய தோட்டத்தில் நான் பண்ணுறதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஸோ இதை வந்து நான் ஓரளவுக்கு இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கிடுவேங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ இது செம்மண் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதோட இந்த கொஞ்சம் ஈரத்தோடு நான் இதை மிக்ஸ் பண்ணும்போது சரியான அளவில் தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் எனக்கு இது ஒரு பெரிய மேட்டராக தெரியல. 5 கிலோவுக்கு நான் எந்த அளவுக்கு என்னென்னலாம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. இதை ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு ஒரு கையில் கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இதை பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் காமிக்கிறேன், ஓகேங்களா. ஒரு சாக்கு ஆட்டு சாணம் எடுத்துகிட்டு வந்து தட்டியிருக்கேங்க. இன்னொரு சாக்கு எடுக்க போகிறேன். கீழே இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இது நான் ஏற்கனவே ஒரு 6-7 சாக்கு ஆட்டு சாணம் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே இந்த மண்கலவை போன வாரம் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு 2 சாக்கு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு 2 சாக்கு போடுவேன். எப்போ மண்கலவை ரெடி பண்ணாலும் 2 சாக்கு போட்டுருவேன். ஆட்டு சாணம் நல்ல இந்த மாதிரி மக்கினதாக தான் இருக்கும், மண்ணாக தான் இருக்கும். போய் இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சாக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சாக்கு வந்து 25 ருபீஸ்னு நான் வாங்குகிறேன். உங்கள் ஊர்லெலாம் இந்த ஆட்டுச்சாணம் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இதை வெளியில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு சாக்கு வந்து நிறைய ரூபா தான், 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா வரைக்கும்லாம் கூட விற்கிறாங்க. பட் இது வந்து ஒன்று பேரண்ட்ஸ் யாராவது கொடுப்பாங்க, அதுக்கு இல்லைன்னா எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, க்ளீனிங் ஒர்க் பார்க்குற சகோதரிகள் மூலமாக, அவங்க ரிலேஷன்ஸ் மூலமாக இதை வாங்குகிறேன். ஸோ நமக்கு வாங்க மாட்டாங்க காசு, ஆனாலும் ஒரு 25 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சும்மா வேஸ்ட்டாக தான் போகும், எடுத்துகிட்டு போங்க, யாரும் இதை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன். தேவைப்படுறது மாதம் வாங்கிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எனக்கு இப்படி சீப்பாக கிடைக்குது. உங்களுக்கு என்ன ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எப்போது இப்படி கிடைக்குமா அப்படின்னு தெரியல. 1.5 வருஷமாக எனக்கு கிடச்சிட்ருக்குது. இப்போ இதையும் தட்டிக்கலாம் ஒரு ஓரமாக. இது வந்து நான் கொஞ்சம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் மழையிலேயே வெளியில் கிடந்ததுனால அடியில் உள்ள பகுதி மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, ஆனாலுமே மக்கினது தான். சரி, அடுத்து நான் என்ன எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பாருங்கள். எங்கள் வீட்டு படியை காமிக்கவா எவ்வளோ இருக்குதுன்னு. எங்கள் ஸ்டெப்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இதில் தான் தூக்கிட்டு வந்து தட்டிடுவேன். அப்புறம் ஆரம்ப நாட்கள்லாம் நானும் பாப்பாவும் சேர்ந்து கலந்து ஒரு வழியாக ஏதோ ஏனோதானே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலப்போம். இப்போ நான் நல்லா தோட்டம் பார்க்குறேன், நல்லா இதில் அறுவடை வரதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ உனக்கு மண் நான் எடுத்துடணுமா, எப்போ சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவோம், எப்போ கலக்கி தரணும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்க முன்னாடியே அவங்களே எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ வந்து மண்ணை வந்து எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க பக்கத்தில் போய். அவங்க வரதுக்குள்ளே இதெல்லாம்
மேலே கொண்டு வரதெல்லாம் கொண்டுட்டோன்னா அப்புறம் அவங்க வந்து மண்ணை கலந்து கொடுத்துக்குவாங்க பார்த்தீங்களா. அதனால தான் அந்த முன்னாடி உள்ள வேலைகளெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். சரி, நான் அடுத்து போய் மண்புழு உரம் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் எல்லாம் தட்டி உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஆனால் அந்த இதை கலவை போடுறதுக்கு முன்னாடி மழை வந்ததுனால கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அள்ளி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 5 கிலோ தேங்காய் நார். இது 2 சாக்கில் வந்து நம்ம ஆட்டு சாணம் எடுத்து வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே இப்போ வந்து இதில் அள்ளி வச்சிட்டோம் மழை வந்ததுனால. அதுக்கப்புறம் 1 கிலோ வந்து நம்ம வேப்ப முன்னாக்கு போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பக்கெட் 25 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிட்டரில் ஒரு பக்கெட்டு மண்புழு உரம் எடுத்திருக்கோம். இதுக்கு நம்ம வந்து இந்த 20 லிட்டர் பக்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் எடுத்துருக்கோங்க. தோட்டத்து மண் தான் 3 பக்கெட் எடுத்துருக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மண் கலவை. இதுதான் நம்ம எப்போவுமே போட்டுகிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் நார், ஏன்னா கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. நைட்டு இருட்டாயிடுச்சு, மழை வேறு ஃபுல்லாக இருந்ததுனால எங்களால் மண் கலவை போட்டு உங்களுக்கு வீடியோவும் காமிக்க முடியல. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது வசதியாக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம போடுறது என்னெல்லாம் அப்படின்னா தோட்டத்து மண், அதுக்கப்புறம் தேங்காய் நார் கழுவி. கிட்டத்தட்ட இந்த 3 பக்கெட் அது ஒரு 5 கிலோங்கிறது ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்முடைய அந்த அது என்ன மண்புழு உரமும் ஆட்டு சாணமும் சேர்ந்து இதே அளவுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். நீங்கள் மண்புழு உரம் கிடைக்கலைன்னா ஈக்குவல் ரேஷியோவில் தொழு உரம் போட்டுக்கோங்க. அது ஆட்டு சாணமாக இருக்கலாம், மாட்டு சாணமாக இருக்கலாம், எது வேணாலும். இது வந்து இந்த மண் கலவைக்கு நான் 1 கிலோ கிட்ட போடுறேங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறம் எப்படி கலக்கிறோன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எவ்வளோ தொட்டிக்கு வருது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இதுதான் நம்ம வந்து இந்த 1.5 வருஷ காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மண்கலவை. இதுதான் இந்த அளவுக்கு நம்முடைய தோட்டம் வந்து இவ்வளோ செழுமையாக இந்த அளவுக்கு அறுவடை நான் எடுக்கிறதுக்கு இந்த மண்கலவை தான். இதை தான் நான் ரெகுலராக உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன். நம்ம அது மாதிரி எனக்கு வந்து மாட்டு சாணம் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை, அதனால் ஆட்டு சாணம் தான் கிடைக்கிது. நல்ல மக்குனது. இங்கே பாருங்களேன், போடுறப்பயே உங்களுக்கு தெரியும், நல்ல மக்கிய நிலையில் தான் இருக்கும். இது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஒரு 25 கிலோ சாக்கு இருக்குல்லையே, அரிசி சாக்கு, அதுக்கு வந்து எனக்கு 25 ரூபான்னு தராங்க. இந்த மண்புழு உரம் வந்து நம்ம வந்து 12 ரூபான்னு வாங்குகிறோம் கிலோ. மொத்தமாக வாங்கினா தான் இந்த ரேட்டுங்க. ஒவ்வொரு கிலோவாக வாங்கினோன்னா 17 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மொத்தமாக வாங்கினோம் அப்படின்னா 12 ரூபா. 50 கிலோவாக வாங்கினோங்க. நாங்கள் வந்து 100 கிலோ வாங்கினோம். எல்லாத்துக்கும் போடுறதுக்கு எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100 கிலோ வாங்கி இந்த மண்கலவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். ஓரளவு மண்புழுக்களோடையே இருப்பாங்க. நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் செம்மண் ஏரியா. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிற பக்கத்தில் இருக்கிற தோட்ட மண்ணே வந்து செம்மண்ணாக தான் கிடைக்கிது. நீங்கள் வந்து இப்படி கலக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி மாற்றி கொஞ்சம் தேங்காய் நார், கொஞ்சம் மண், கொஞ்சம் அந்த ஆட்டு சாணம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்புழு உரம், வேப்ப முன்னாக்குன்னு மாற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக மண்புழு உரம் மொத்தமாக தட்டி அதுக்கப்புறம் தேங்காய் நாரை மொத்தமாக தட்டி அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கலக்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆள் வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வீட்டிலே நம்மளே செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வேலையில் பழுவை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும் நமக்கு. வேப்ப முன்னாக்குடைய அளவு வந்து எவ்வளவு அப்படின்னாக்கா, ஒரு பக்கெட்டு செடி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நம்ம இது நிறைய பக்கெட் வருங்கிறனால நம்ம 1 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம மண்கலவை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் திட உரம் கொடுக்கணும், மாதம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம கொடுத்த உரத்திலேயே, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வேறு எந்த உரமுமே கொடுக்கல, போட்டதுலேருந்து நமக்கு காய்ச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம உரமே இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ நம்ம ரொம்ப கொஞ்சம் டல்லாகிற மாதிரி தெரிஞ்சால் அப்போ உரம் கொடுத்தா போதும். வாரம் மாதம் அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா பாட்டி மிக்ஸ், அது வந்து பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் நமக்கு அடிக்கடி அதை வந்து பராமரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். மண்கலவை எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன மண்கலவை கொடுக்குறீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இதில் வந்து கண்டிப்பாக இதை பார்த்த உடனே நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அதனால் அதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுவேன். உயிர் உரங்கள் எதுவுமே நீங்கள் சேர்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம உயிர் உரங்கள் சேர்க்கலைங்க.
அது வந்து எனக்கு வாங்குறது எங்கள் லோக்கலில் எதுவுமே கிடைக்காது. அங்கேருந்து வாங்கி எனக்கு போடவும் எனக்கு தேவைப்படலை. ஏன்னா எனக்கு உயிர் உரங்கள் எதுவுமே போடாமல் கூட என்னுடைய செடி வந்து ரொம்பவே நல்லா செழுமையாக என்னுடைய தோட்டம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, பாராட்டியிருக்கீங்க. ஸோ நான் உயிர் உரங்கள் எதுவுமே பயன்படுத்துறது இல்லைங்க. ஆனால் வந்து வேறு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுப்போம். இப்போ மழைக்காலம் அதனால் எதுவுமே கொடுக்கல. லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நம்ம அந்த கழனி தண்ணி அதெல்லாம் புளிக்க வச்சு ஊற்றுறோம் பாருங்களேன், அதுவே ஒரு உயிர் உரமாக செயல்படும். ஸோ அதனால் நம்ம மண்கலவை எப்போ உயிர் உரங்கள் தனியாக வாங்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்காக நம்ம செலவு பண்ணி வேரல்கள் வரணும்னா இதை போடுங்க, நல்லா செழிப்பாக வரணும்னா இதை போடுங்க, காய் பறக்கணும்னா இதை போடுங்க, நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அது இல்லாமலே நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அதுக்காக பணம்லாம் செலவு பண்ணாமலே நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுக்க முடியும். அதனால் உயிர் உரங்கள்லாம் தேவையில்லைங்க. மெயின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மண் அதுக்கு வந்து தேவையான சத்து எதில் கிடைக்கும் அப்படின்னாக்கா தொழு உரம்ங்க. அந்த தொழு உரம் மட்டும் இருந்தாவே போதும். மண்புழுக்களும் நிறைய உருவாயிடுவாங்க. அது ஆட்டு சாணமாக இருக்கலாம், மாட்டு சாணமாக இருக்கலாம், ஆனால் மக்க வச்சதாக இருக்கணுங்க. இது ரெண்டு தான் மெயின். ஆனால் மாடி தோட்டம் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க வேணாம், மண் கொஞ்சம் லூஸாக இருக்கணும், இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே தேங்காய் நார் சேர்க்குறோம். சப்போஸ் எங்களுக்கு தேங்காய் நார் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மணல் கிடச்சிச்சின்னா மணல் சேர்த்துக்கோங்க. மணல் இல்லை அப்படின்னா எம்சன் கூட சேர்த்துக்கலாம் சம அளவுக்கு. இது எல்லாமே தேங்காய் நாருக்கு பதிலாக உள்ளது. ஸோ எனக்கு வந்து இதுதான் வசதியாக இருக்குது. அதனால் தேங்காய் நார் 5 கிலோ போட்டுருவேங்க ஒவ்வொரு மண் கலவைக்கும். இந்த மாதிரி ரீபாட்டிங் பண்ண வேண்டிய செடிகள் இருந்தால் அதையுமே இந்த டைமில் நம்ம போட்டுருவோம். எல்லாத்தையும் இப்படி மாற்றி மாற்றி தட்டிட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்க வேண்டியதான். இப்படி கிளறும் போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 2லேருந்து 3 தடவை இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மண்ணை பார்த்தோம் அப்படின்னாவே வந்து ரொம்ப நல்ல ஒரு பொலன்னு இருக்கும். 2வது அப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம நல்லா இது பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், பார்க்கவே அப்படி தங்கம் மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இப்போ 2 தடவை மண் கலவை போட்டாச்சு. இன்னும் ஒரு தடவை அப்படி கலர் நல்லா கிளற இந்த மாதிரி மண் வந்து நல்லா கருப்பாக மாறுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லா செடி ஊட்டின மண் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களும் இது போல் மண் கலவையை ரெடி பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் அடுத்து எத்தனை பைக்கு அது வருது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். கலவை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலரில் இருந்தது அப்படின்னா அது நல்ல ஒரு மண் வளமான மண்ணாக இருக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கொடி காய்கறிகள் போடுறதுக்காக 15க்கு 15 வாங்கியிருக்கோம். அதில் தான் நம்ம இப்போ வந்து போட போகிறோம். ஓரளவு மண்கலவையை அள்ளிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 15க்கு 15 வந்து ஒரு 5 பேக்குக்கு இந்த மண்கலவை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 12x12 வந்து ஒரு 4 பேக்குக்கும், அதுபோக 20 லிட்டர் வாட்டர் கேனுக்கு ஒரு 2 வாட்டர் கேன் வந்திருக்கு. அதுபோக முள்ளங்கி பேக்குக்கு 18க்கு 9 அது ஒரு பேக் வந்திருக்கு. இவ்வளோ தாங்க இந்த மண்கலவை வந்திருக்கு. ஒரு வழியாக அவசரமாக காலையில் ஒரு வேலை இருக்குது, அதுக்கு போக முன்னாடி இந்த வேலையும் முடிச்சிட்டோம். இந்த அளவுக்கு நம்ம போட்டால் தான் போதும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஏதாவது உரங்கள் போடுறதுக்கு இந்த இது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். இந்த 15க்கு 15 எல்லாமே நான் வந்து இது தான் போட போகிறேன். கொடி காய்கறிகள், வெள்ளரி, அந்த மாதிரி பீக்கி அதெல்லாம் போட போகிறேன். நார்மல் பீக்கி இல்லை, மிளகு பீர்க்கை தானே இருக்குது. இதில் வந்து முள்ளங்கி போட போகிறோம். இந்த இதில் மற்றதுலலாம் தக்காளி, மிளகாய் இதெல்லாம் நாற்று விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வர பிடிங்கி நட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண்கலவை எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். பல குழப்பங்களுக்கு இடையில் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அதை இன்றைக்கி நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். பெருசாக ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோதாங்க. 3 விஷயம். மண்புழு உரம் கூட நீங்கள் போட வேணாம், இருந்தது அதனால் நான் போட்டேன். தொழு உரம், தேங்காய் நார் கழிவு, தோட்டத்து மண் அல்லது செம்மண், அதோட கொஞ்சோண்டு வேப்ப முன்னாக்கு, இவ்வளோதாங்க மண் கலவை. இதிலேயே சூப்பராக வளரும். நம்ம தோட்டம் மாதிரி நீங்களும் அழகாக சூப்பராக வளர்த்து அறுவடை எடுக்க எல்லாரையும் வாழ்த்துறேன். பிரயோஜனமாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.